மலைகளையும் களிமுகங்களுடன் கூடிய நீண்ட கடற்கரையையும் மனதை கவரும் அழகிய இடங்களையும் கொண்ட இந்நாடு ஸ்காண்டினேவிய தீபகற்பத்தின் மேற்கு கரையை ஒட்டி அமைந்துள்ளது. ஸ்வீடன், பின்லாந்து, ரஷ்யா போன்ற நாடுகளை தன் எல்லைகளாகவும் கொண்ட இந்நாட்டை கிங்டம் ஆஃப் நார்வே என்றும் அழைக்கப்படுகிறது. மக்கள் சுதந்திரம், கல்வி வாய்ப்பு, சுகாதாரம், ஒற்றுமை, நல்லாட்சி, வாழ்க்கை முறை மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றிற்கு பெயர் போன இந்நாட்டை பற்றின பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சுமார் 50 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்நாட்டில் பெரும்பாலான மக்கள் கிறிஸ்துவ மதத்தையே பின்பற்றுகின்றனர். 3,23,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்நாட்டின் தலைநகரம் ஒஸ்லோ ஆகும். உலகிலேயே அதிகமாக எண்ணெய் உற்பத்தியில் ஈடுபடும் நாடாக நார்வே 7வது இடத்தையும் எரிவாயு உற்பத்தியில் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. 1960ஆம் ஆண்டு கடலில் எண்ணெய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அன்றிலிருந்தே இந்நாடு செல்வம் கொளிக்கும் நாடாக திகழ்கிறது. உலக மக்கள் நலனில் அக்கறை கொண்ட நார்வே உலகில் எந்த நாட்டில் போர் நிகழ்ந்தாலும் அங்கே சென்று சமரசத்தில் ஈடுபடும் ஒரே நாடும் நார்வே ஆகும். தமிழீழ விடுதலை போர் மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்திலும் நார்வே நாடுதான் சமரசத்தில் ஈடுபட்டது. இப்படி சண்டை சச்சரவுகளை சற்றும் விரும்பாத நார்வே மக்கள் உலகில் எங்கே போர் நடந்தாலும் அதனை விரும்புவதில்லை. கடுமையான பருவநிலையும் நீர்வளமும் அதிகமாக இருந்தாலும் மண்வளம் இல்லாத காரணத்தால் இங்கு விவசாயம் குறைவுதான். கோடை காலத்தில் கோதுமையும் உருளைக்கிழங்கும் மட்டுமே விளைகிறது. இல்லாவிடில் புல்வெளிகளாகவே காட்சியளிக்கிறது. நள்ளிரவிலும் சூரியன் உதிக்கும் ஒரு சில நாடுகளில் நார்வேயும் ஒன்று. இரவிலும் மின்னும் சூரியனை காண பல்வேறு சுற்றுலா பயணிகள் இந்நாட்டிற்கு வருகை தருகின்றனர். குறிப்பாக ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நாள் முழுவதும் பகலாகவே காட்சியளிக்கிறது. மீன்பிடி தொழிலும் மீன் வளமும் கொட்டி கிடக்கும் இந்நாடு உலகிலேயே சால்மன் மீனை அதிக அளவு ஏற்றுமதி செய்யும் நாடாகவும் விளங்குகிறது. நார்வேயில் வசிப்பவர்கள் தொலைக்காட்சி வைத்திருந்தால் ஆண்டு கட்டணமாக $450 அமெரிக்க செலுத்த வேண்டுமாம். நார்வேயில் மன்னராட்சியுடன் கூடிய மக்களாட்சி நடைபெறுகிறது. 1991ஆம் ஆண்டு மன்னர் 4ஆம் வோல்ஃப் மரணம் அடைந்ததை தொடர்ந்து அவரின் மகனான இளவரசர் ஹெரால்ட் மன்னர் ஆனார். இவர் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவரை மணக்காமல் சாமானிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணையே திருமணம் செய்தார். தற்பொழுது இவருடைய வயது 81 ஆகும். தரமான வாழ்க்கை முறையை பின்பற்றும் நார்வே மக்களின் ஆண்டு வருமானம் $76,000 அமெரிக்க ஆகும். நார்வேயில் உள்ள அனைத்து சிறை கைதிகளின் அறைகளிலும் இணைய வசதியையும் செய்து வைத்திருக்கின்றனர். மேலும் இந்நாட்டில் 98% மக்கள் இணைய வசதியையும் பெற்றிருக்கின்றனர். மாணவர்கள் கல்வி கற்க விரும்பும் உலக நாடுகளில் நார்வே நாட்டிற்கு 9வது இடம் கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 1920களில் இருந்து நார்வே சர்க்கரை வரி விதிப்பு முறை வருவாயை பெருக்கும் நடவடிக்கையாக அறிமுகமானது. இதனால் இந்நாட்டில் சாக்லேட் மற்றும் மிட்டாய்களின் விலையும் மிகவும் அதிகம். தற்போது வரை கடைபிடிக்கும் இந்த சர்க்கரை வரி விதிப்பின் முக்கிய நோக்கமானது உடல் பருமன் அளவை இந்த முயற்சியின் மூலம் ஓரளவுக்கு குறைக்கலாம் என்றும் சர்க்கரை அளவை தங்களின் பொருட்களில் உணவு நிறுவனங்கள் குறைக்க அது உதவும் என்றும் அரசு நம்புகிறது. தனியார் துறை, அரசு துறை நிறுவனங்கள் சிறப்பாக இயங்கும் இந்நாட்டில் நீர்மின் நிலையங்கள் வழியாக மின்சார உற்பத்தி தயாரிப்பது முக்கிய தொழிலாகும். அதேபோல கப்பல் கட்டும் தொழிலும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலைகளும் ஏராளமாக இருக்கின்றன. நார்வேயில் 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளிடம் விளம்பரம் செய்வது சட்டவிரோதமான செயலாகும். உலகிலேயே மிக ஆழமான நீருக்கு அடியில் அமைந்துள்ள சுரங்கப்பாதை இந்நாட்டில் அமைந்துள்ளது. சுமார் 287 மீட்டர் ஆழத்தில் அமைந்திருக்கும் லேட்டல் என்ற சுரங்கப்பாதை தான் உலகிலேயே மிகவும் ஆழமான சுரங்கப்பாதை ஆகும். இதன் நீளம் 25 கிலோமீட்டர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நார்வேயில் தன்பாலின திருமணம் கூட சட்டப்படி 2008இல் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நல்ல மருத்துவ வசதி, கல்வி போன்றவற்றிற்கு அரசே எல்லாவித உதவிகளையும் செய்வதோடு முதியவர்களை பார்த்து கொள்வதற்கும் கூட அரசே மருத்துவமனைகளுக்கு நிதி உதவி அளிக்கிறது. இதனால் மக்கள் நல்ல உடல் நலத்துடனும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கின்றனர். பனிப்பாறைகளினாலும் மலைப்பகுதிகளினாலும் அதிக பைன் மரங்களினாலும் மற்றும் ஆழமான கடல் பள்ளத்தாக்குகளினாலும் சூழ்ந்த இந்நாட்டில் மக்கள் வாழ்வதற்கான சொர்க்க பூமியே ஆகும்.